அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் விரய ராசிக்கு வருகிறார். தீமை முறைப்படி புதன் தங்களுக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் கலஸ்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்கும் உரியவர். பாதகாதிபதி புதன். மீனராசினருக்கு 12வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கிரக நிலை மாற்றமானது உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. உடல் நலனில் கவனம் தேவை. நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள், சிகிச்சை எடுத்துக்கொள்வோருக்கு கவனம் தேவை. காதல் வாழ்க்கையில் மோதல்கள் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் பெற்றோர் எதிர்ப்பு அதிகரிக்கும். தொழில் வாழ்க்கையில் காணப்படும் அலைச்சல் உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள். எனவே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை சில சமயங்களில் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். ஒன்றுமில்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக் கொள்வீர்கள். சுப காரியங்களில் சிறு சிறு தடங்கல்கள் வரலாம். கடின முயற்சியின் பேரில் தான் சுபகாரியங்கள் முடியும். கடன் பிரச்சனைகள் உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு தாங்கள் ஆளாவீர்கள். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் தடங்களாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் துறையில் நஷ்டங்கள் வரலாம். கவனம் தேவை. புதன் சம்பந்தப்பட்ட எழுது பொருட்களை விற்போர், இன்டர்நெட் துறையில் உள்ளோர், செல்போன் கடை வைத்திருப்போருக்கு கவனம் தேவை. தரகு கமிஷன் துறை அன்பர்களுக்கு சற்று கவனம் தேவை. இல்லாவிட்டால் தங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. லேண்ட் பிசினஸ் ஈடுபடும் புரோக்கர்களுக்கு கவனம் தேவை. பத்திரப்பதிவின் போது தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வில்லங்கங்கள், சட்ட சிக்கல்கள் தங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐடி துறை அன்பர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படலாம். வேலையில் கவனமாக இருங்கள். பத்திரிகை துறை அன்பர்களுக்கு தங்கள் துறையில் அரும்பாடு பெற வேண்டியிருக்கும். ஆக மீனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வர ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் இருக்கக்கூடும். கோயிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.